பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில் செந்தமிழில் இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். இது நாம் மிதுன ராசி நேயர்களுக்கு 1/5/2026 ஆணவத்தை நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆணவம் மட்டும் நீக்கினா போதுமா? பொறாமை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆணவம் பொறாமையை விட்டுட்டால் மற்றது இன்னொரு முக்கியமானது பேராசை. ஆசை இருக்கணும், பேராசை இருக்க வேண்டாம். அப்போ இப்படிப்பட்ட நான் எனக்கு அவனுக்கு, நான் எனக்கு அவனுக்கு இந்த 3 கருவிகளை நீக்கிவிட்டால் கங்கை காவேரி அருவிகள்தான் நம்மளுடைய அழுக்கெல்லாம் நீக்கும். அந்த மாதிரி தாங்க நீங்களும். அதாவது மற்றவர் வரை நீங்கள் உரமாக இருக்க வேண்டும், மற்றவர் வாழ என்றும் வரமாக இருக்க வேண்டும். நீங்கள் பிறருக்கு உரமாக இருக்க வேண்டும், பிறருக்கு உரமாக இருக்க வேண்டும், மற்றவர் வாழம் வரமாக இருக்க வேண்டும். எந்த செயலையும் தவம் இருந்து அறிவாலையும் ஞானத்தாலையும் புத்தினாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க தான் மிதுனராசி நேயர்கள். அப்போ மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்காங்க, பாருங்கள். அதாவது ஜென்ம குரு உங்களை விட்டு போக போகிறார். இந்த மாதம் 25 போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதம் போயிட்டார்னா நிச்சயமாக இந்த குரு பேச்சில் உங்களை விட்டு போயிட்டார்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எங்கே போகிறாரு? 2க்கு போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 2க்கு போகும்போது 2ஆம் இடம் இப்போ தான் சொன்னேன், 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ 2ஆம் இடம் கண்டிப்பாக உங்களுக்கு உயிர் பெற்று இருக்கும், 2ஆம் இடம் ஒளி பெற்று இருக்கும், 2ஆம் இடம் உயர்வை கொடுக்கும், 2ஆம் இடம் பெருமையை கொடுக்கும், 2ஆம் இடம் எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு கடகத்துக்கு குரு போகிறாரு. அப்போ கடகத்துக்கு உங்கள் ராசிக்கு 2க்கு போகும்போது நிச்சயமாக எல்லா வகையிலும் சிறப்பு பெறுவீங்க. அப்போ என்னென்ன வகையில் சிறப்பு பெறுவீங்க? நீங்கள் என்ன தொழில் செய்யணும்,
அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்யணும்? அறிவு சம்மந்தப்பட்டது செய்யணும். அப்போ ஆற்றல் சம்மந்தப்பட்டது, எல்லா புக்ஸு சம்மந்தப்பட்டது, எல்லா நூலகங்கள் சம்மந்தப்பட்டது, எல்லா லெர்னிங் லைப்ரரி சம்மந்தப்பட்டது, எல்லா வகையான யுனிவர்சிட்டி, எல்லா விதமான கல்விக்கூடங்கள், எல்லா விதமான பள்ளிக்கூடங்கள், எல்லா விதமான நிலையங்கள், அறிவு சம்மந்தப்பட்ட தியானம், யோகா கிளாஸு, தியான கிளாஸு, எந்த சென்டிமீட்டர் எத்தனை லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் வெளிநாடு போகிறது நீங்கள் தான், ஏஜெண்டாக இருக்கிறது நீங்கள் தான், ஆராய்ச்சியாளர் நீங்கள் தான், அஸ்ட்ரானட்டுகள் நீங்கள் தான். எல்லா செயலும் எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் வெற்றி கொண்டு போகிறது மிதுனம். எல்லாத்தையும் வெற்றி கொண்டு வர்றது மிதுன ராசி தான். அப்போ கண்டிப்பாக மிதுன ராசி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மிதுன ராசிக்கு வேண்டிய எல்லா வேலையும் சொல்லிட்டு, அப்போ மிதுன ராசிக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா வேலையும் உங்களுக்கு சொல்லியிருக்குது. அதில் என்னென்ன நீங்கள் செய்யணுங்கிறது சொல்லியாச்சு. அறிவு ஆற்றல் அறிவு ஆற்றல் எல்லா கல்வி நிலையங்கள், கல்விக்கூடங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, நீங்கள் என்ன லக்கணம், அதை நீங்கள் பாருங்கள். மிதுன ராசி கரெக்டுங்க. மேச லக்கணமாக இருந்தால் மாட்டிக்கிடுவீங்க. அப்போ மேச லக்கணம்னா பகை லக்கணம், விருச்சிக லக்கணம்னா பகை லக்கணம், தனுசுனா சொல்லவே வேண்டாம். அப்போ உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்குரிய தனுசு மீனம்னா பக்கத்திலே போகக்கூடாது. இருப்பதை வைத்து சிறப்புடன் நம்ம பார்க்கணும். அந்த எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன பண்ணணும், நமக்கு எது நல்ல முறையில் வரும், எது நமக்கு பாசிட்டிவாக வரும், எந்த வைப்ரேஷன் நமக்கு பாசிட்டிவாக வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்படிலாம் பார்த்தா தான் நம்ம செயல்படுத்த முடியும் ஒரு காரியத்தை. கண்டிப்பாக குரு போன பிறகு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம், நூல் நிலையம் ஆரம்பிக்கலாம். தேவையான ஜெராக்ஸ் மிஷின், ஜெராக்ஸை விடாதீங்க தயவுசெய்து. மிதுனராசினருக்கு ஜெராக்ஸ் விடாதீங்க. ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டதை எடுக்கலாம், ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டதை எடுங்க. எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா தொழிலும் இருந்தால் தான். அப்போ மிதுனம்னா ஏஜென்சினா எல்லாத்தையும் நீங்கள் ஏஜென்சி எடுக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் ஏஜென்சி எடுத்துக்கலாம். பட் டைரெக்டாக நீங்கள் போய் வேலை செய்யக்கூடாது. நிறுவனங்கள் ஆரம்பிப்பது இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய தசா பற்றி எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டுக்காரமாவுக்கு பாருங்கள், வீட்டுக்காரமாவுக்கு இல்லை அம்மாவுக்கு பாருங்கள், அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு பாருங்கள். ஆனால் யாருக்குமே இல்லை, பெரிய குழந்தை ஆகிட்டு 18 வயசு ஆகிடுச்சா அவனுக்கு பாருங்கள். அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அதை பதிவு பண்ணுங்கள். அப்படிலாம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப் ஆகணும். இல்லைன்னா ரெண்டு வேலையும் ஆகி போயிடும். இல்லைன்னா ரெண்டு வேலையாக போகிற 2 வேலை வேண்டாம்ல நமக்கு. அதனால் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதம். இந்த மாதம் உங்கள் எதிர்காலத்தை திறக்கக்கூடிய வாயில். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்காலத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல். அந்த பூட்டுக்கு, இந்த மாதம் என்ற பூட்டுக்கு இந்த சாவி தான் உங்களுக்கு திறக்க போகுது. இந்த வருஷம் என்ற பூட்டுக்கு இந்த மே மாதம் தான், அந்த மே மாதம் என்ற சாவி தான் உங்களுக்கு திறக்க போகுது. அப்போ மே மாதத்துலேருந்து குரு உங்கள் 2க்கு போயிடுறாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்காரு. எல்லா வகையிலையும் சிறப்பாக அமைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஊக்கத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தல்ல. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூஷம். அப்போ மிருகசீரிஷம் கண்டிப்பாக முருகனுடைய ஆலயங்கள் தரிசனங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக போங்க. அதுக்கடுத்தது திருவாதிரை கண்டிப்பாக ராகு காலத்தில் கண்டிப்பாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு புனர்பூஷம் குரு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக குறைவில்லாத வாழ்வை பெறுங்கள்.